ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தினப்படி சமையல். பண்டிகை காலங்களில் நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டைஜஷன் மாதிரி இருக்கும், வயிறு ரொம்ப ஹெவியாக இருக்கும், பசியே எடுக்காது. அந்த சமயத்தில் இந்த இஞ்சி சொரசம் பண்ணி சாப்பிட்டோன்னா வயிற்றுக்கும் ரொம்ப இதமாக இருக்கும், டைஜஷனும் நல்லாயிருக்கும். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதை நல்லா சுடு தண்ணியில் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமன் 1, இஞ்சி துண்டு 2 இன்ச் அளவு, அதுக்கப்புறமா தேன் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். முதல்ல நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இது நான் எடுத்துகிட்டு இருக்கிறது 2 பேர் அளவுக்கான ஜூஸ் இஞ்சி சொரசம்க்கு. நீங்கள் அளவு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் இதுக்கு மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம். எப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் ஒருத்தருக்கு அந்த மாதிரி கணக்கு. இதை வடிகட்டியாச்சு. இப்போ இஞ்சி துண்டுகளையும் நம்ம தோல் சீவி எடுத்த இஞ்சி துண்டையும் போட்டுக்கலாம். முதல்ல மிக்சியில் இதை தண்ணி விடாமல் அரைச்சிப்போம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஊற வச்ச தண்ணியே வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணணுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தருக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து பண்ணிவிட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டிட்டு திருப்பி ஒரு தடவை அந்த சக்கையை மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சிக்கலாம். அப்போ அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே நமக்கு கிடச்சிரும். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டிட்டு இந்த சக்கையை நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே நமக்கு எல்லா சாரும் அதில் இறங்கியிருக்கும். நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா 1 கப் அளவு. அதனால் இன்னும் 1 கப் நான் லைட்டாக வெதுவெதுப்பான வெந்நீர் ஆட் பண்ணுறேன். ரொம்ப கொதிக்க இருக்கிற வெந்நீர் வேண்டாம். ஸோ இப்போ 2 கப் ஆகிடுத்து ஜூஸு. இதுக்கு நான் அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிகிறேன். புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேன் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சப்போஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும், குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா நீங்கள் தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட இஞ்சி சொரசம் ரெடி ஆகிடுது. இது பண்டிகை காலங்களில் மட்டும் இல்லைங்க, நமக்கு ஆடி மாதம், மார்கழி மாதம், அந்த மாதிரி வின்டர் காலங்கள், காற்று அடிக்கிற காலம், இந்த டைம்லலாம் இதை வாரம் 2-3 தடவை நம்ம பண்ணி குடித்தோன்னா ரொம்ப நல்லது. ஜீரண சக்திக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பசி இன்மையெல்லாம் இருக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இம்யூனிட்டி பவரையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை பண்ணி பாருங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.